ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. மகாபாரத போர்க்களம். அங்கு இரண்டு புறமும் லட்சக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். துரியோதனன் எதிர்ப்புறம் நிற்கின்ற பாண்டவர்களுக்கு சகாயம் செய்ய வந்திருக்கக்கூடிய அரசர்களை எல்லாம் கவனித்து யாரெல்லாம் அவங்க பக்கம் இருக்காங்க என்பதை பார்த்து ஆச்சாரியரான துரோணரிடம் ஒரு லிஸ்ட் சொல்றான். எந்தெந்த அரசர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எப்படிப்பட்ட வீரர்கள்லாம் இருக்கிறார்கள். சும்மா அந்த பக்கம் ஒரு அர்ஜுனன் தான் இருக்கான், பீமன் தான் இருக்கான்னு நினைக்க வேண்டாம். பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான பல வீரர்கள் அந்த பக்கம் இருக்காங்க என்பதை அவன் துரோணரிடம் சொல்கிறான். இந்த 4, 5, 6 இந்த 3 ஸ்லோகங்களையும் சேர்த்தே படிக்கலாம். இதெல்லாம் அரசர்களுடைய பெயர்கள் தான் வருகின்றன. அத்ர சூரா மகேஷ்வாசாஹா भीमार्जुन समायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः दृष्टकेतुश्चेकितानः काशिराजश्च वीर्यवान् पुरुजित्कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः. सर्व एव महारथाः, மகாரதர்கள். மகாரதன் என்று சொன்னால் ஒரே ஒரு வீரனாக நின்று கொண்டு 10,000 வீரர்களை சமாளிக்கக்கூடிய, எதிர்த்து போரிடக்கூடிய ஆற்றல் படைத்தவன். நம்ம என்னமோ சினிமாவில் ஒருத்தரை சுற்றி ஒரு 7-8 பேர் நின்னாலே பெரிய விஷயம் நினைக்கிறோம். இது போன்ற அத்தி ஆச்சரியமான வீரர்கள்லாம் பாரதத்தில் இருந்திருக்கார்கள் என்பது தெரிகிறது. ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே 14,000 அரக்கர்களை எதிர்த்து சிங்கிள் ஹேண்டடா ஒற்றை ஆளாக நின்று போரிட்டார்னு பார்க்குறோம். அவராவது அவதார புருஷர்னு சொல்லிடுவோம். ஆனால் இப்படிப்பட்ட அரசர்கள்லாம் கூட ஒரே நேரத்தில் இத்தனை 1000 வீரர்களையும் அவர்களால் சமாளிக்க முடியும் என்று தெரிகிறது. மகாரதன் என்று சொன்னால் ஒரே நேரத்தில் 10,000 பேரை எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமை வாய்ந்தவர். அத்தனை அவங்க பக்கம் தான் சொல்றான். சூராகா, பெரிய வீரர்கள். எப்படிப்பட்ட மகேஷ்வாசாகா, வில்லாளிகள், அதுவும் பெரிதாக வில் வித்தையில் சிறந்தவர்கள். எப்படிப்பட்டவர்கள்னா பீம அர்ஜுன சமாஹா, பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான யுத்தத்துல, யுத்தின்னு சொன்ன யுத்தத்துல பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் நிகரான பல வீரர்கள் இருக்கிறார்கள். யார் யாருன்னா லிஸ்ட் கொடுக்குறான். யுயுதானஹா, விராட்டஹ, தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், அல்லது விராட்ட தேசத்து அரசனான சாத்தியக்கி என்றும் சொல்கிறார்கள். துருபதஹ, துருபதஹனா திரௌபதியோட அப்பா. மகாரதஹ, இங்கேயும் அந்த வார்த்தை வருது. அவரும் மகாரதர், சாதாரண ஒரு வீரர் அல்ல, ஒரு பெரிய மாவீரர் அவர். அப்புறம் திருஷ்டகேதுஹு என்பது ஒரு அரசனுடைய பெயர். சேகிதானஹா, அதுக்கப்புறம் காஷி ராஜா வந்திருக்காராம். அவருக்கு அடைமொழி வீரியவான் காஷிராஜக, குந்த வலிமை ஆற்றல் பொருந்திய காஷிராஜன். அதுக்கப்புறம் புருஜித் என்ற அரசன், குந்திபோஜன், அப்புறம் மனிதர்களுள் சிறந்தவனான ஷைபியன். இந்த அரசர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். அப்புறம் யுதாமன்யுஹு, எப்படிப்பட்டவன்னா அந்த யுதாமன்யு என்ற அரசன். விக்ராந்தகா யுதாமன்யு, விக்ராந்தகனா பெரிய ஆற்றல் படைத்த. இதெல்லாம் வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடைமொழிகள். அப்புறம் வீரியவான் உத்தமௌஜாஹா, உத்தமௌஜஸ். இந்த உத்தமௌஜஸ்ங்கிற அரசனும் மாவீரன் இல்ல, சாதாரண ஆள் இல்ல, பெரிய பெரிய பராக்கிரமம் நிறைந்த பேரரசர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹிஸ்டரியெல்லாம் நமக்கு தெரியாது. பல விஷயங்கள் கால வெள்ளத்துல நமக்கு நம்முடைய பாரத தேசத்தோடைய உண்மையான சரித்திரம் என்ன என்பதை இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தேடி தேடி தெரிந்து கொண்டிருக்கிறோம். போன்ற பேரரசர்கள் இருந்திருக்கிறார்கள். யாரோ ஒரு பாண்டவர்கள், கௌரவர்கள் மட்டும் இல்ல, இவர்கள்லாம் பாண்டவர்களுக்கு துணை நின்று போர் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய வீரர்கள். அதுக்கப்புறம் யார் இருக்கா? சௌபத்ரஹ, சுபத்ரா அவருடைய புத்திரனான அபிமன்யு, ஆச்சரியமான ஒரு வீரன். அப்புறம் திரௌபதேயாகா, திரௌபதியினுடைய புத்திரர்கள். இவர்கள்லாம் சர்வயேவ மகாரதாகா, இந்த பாண்டவர்களை தவிர இவ்வளோ பேர் எதிர்ப்பக்கம். இவர்களை ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பேராற்றல் படைத்த வீரர்கள் என்பதை துரியோதனன் இங்கு பதிவு செய்கிறான், ரிப்போர்ட் பண்றான். துரோணாச்சாரியார்கிட்ட இதை அவன் சொல்கிறான். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.